ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு பேச போகிறதான ஒரு சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஜீசஸ். இந்த நாட்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி, ஆவிக்குரிய உணர்வு இருக்கிற மனிதர்கள் ஒரு காரியத்தை சென்ஸ் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, ஆங்காங்கே ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரியதான ஒரு ஏக்கம், இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு புத்துணர்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை தேடுகிற மனிதர்கள் ஆங்காங்கே திடீர்னு எழும்பி கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். இல்லைனா இது ஆக்சுவலி அந்த டைம், ஒரு சீசன் இது. ஸோ சீசனுக்கு சீசன் இந்த மாதிரி எழுவதும் குறைவதும் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இது கடைசி நாட்களாக இருப்பதுனாலே நான் தனிப்பட்ட விதத்தில் நம்புகிற ஒரு காரியம், இனிமே இந்த சீசன் குறைய போகிறதில்லை. கர்த்தரை தேடுகிறதான கூட்டம் நாளுக்கு நாள் இந்த நாட்களில், இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக போகிறது. நீங்கள் அதில் அந்த கூட்டத்தில் நீங்கள் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்றதுதான் கேள்வி. கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டம் நாளுக்கு நாள் எழும், திடீர்னு குறையும், எழும் குறையும், இப்படி மாறிக்கிட்டே இருக்கும், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்கிறதான உலகத்தினுடைய அநீதி, உலகத்தில் இருக்கிறதான பாவங்கள், உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்பொழுது அதற்கு மத்தியிலே உண்மையாய் தேவனை தேடுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புறாருன்னு சொல்லி சொன்னால், இந்த கூட்டம் இனிமே கீழே விழ போகிறது இல்லை. இட் இஸ் நாட் கோயிங் டு கம் டவுன். இந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை குறைய போவதில்லை, மாறாக இந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க போகிறது. ஏனென்று சொன்னால், நம்ம மிகவும் கடைசி நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம். திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிங்க, நாம் கடைசி நாட்களுக்குள்ள இருக்கிறோம். அப்போ இந்த அறிவும் இந்த தெளிவும் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம தூங்கிக்கிட்டு தான் இருப்போம். எப்படி தூங்குவோம்? ஆராதனையில் மெசேஜ் டைமில் தூங்குற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையும் தூக்கத்திலேயே போயிடும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு, ஒரு சில காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. நம்மளுடைய இருதயத்தில் ஒரு 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 என்ன சொல்கிறதுங்க, ஒரு புதிய உற்சாகத்தை பிறப்பிக்கும்படி விரும்புகிறார். ஆனால் அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கல, உணர்வு உள்ளவங்களா இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்படியே உட்காந்துட்டே இருப்போம். ஆண்டவருடைய வருகை போயிடும். சர்ச்செலாம் இருக்கும், இந்த கட்டடங்கட்டெல்லாம் இருக்கும். ஆனால் சபையில் இருக்கிற தேவனுக்காக ஆயத்தமாக இருக்கிறவங்க போயிடுவாங்க, தூங்கிட்டு இருக்கிறவங்க தூங்கிட்டே தான் இருப்பாங்க. சரி, இந்த வார்த்தையோடு இந்த நாளில் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வசனங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அடுத்ததா, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியத்தை பேசும்படி எனக்கு சொன்ன ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் கொஞ்ச நேரம் தான் பேச போகிறேன், ஆகையினாலே மிகுந்த கவனத்தோடு நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். நம்ம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு புதிய உத்வேகத்தோடு, ஒரு லக்குடையவர்களாக, ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களாக இருக்கணும். சும்மா தூங்கிறதுக்காக இருக்கக்கூடாது. சும்மா நம்ம அப்படியே காலத்தை தள்ளுறோம், இல்லை கிறிஸ்தவன் ஆகிட்டோம், ஆலயத்துக்கு வந்துட்டோம், சாகர வரைக்கும் அப்படியே கடந்துட்டு போயிடுவோம் அப்படின்றதுக்காக கிடையாது. We are pursuing new things each and every day. ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை தேடுகிற மனிதர்களாக நாம் இருக்கிறோம். புதிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதோ நூதனமாக செய்கிற காரியம் இல்லை. இன்னைக்கு புதுசு அப்படின்னா மக்களுக்கு என்ன அப்படின்னா நூதனம். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுறது என்னதுங்க? டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். எதை பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். இன்னைக்கு மக்களுடைய மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. எதை பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் இந்த உலகம் நம்மளை என்ன பண்ணும்? திரும்பி பார்க்கும். இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும்னா இதை அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய காரியங்களை மனிதர்கள் உலக பிரகாரமாக தங்கள் பக்கமாக கவனத்தை ஈர்க்கும்படியாக மனிதர்கள் இப்படி செய்வது உண்டு. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்கள், நான், நம்ம தேவ அழைப்பை பெற்ற நம்ம ஒவ்வொருத்தருமே
தேவனை அறிந்திருக்கிற அறிவிலே, இல்ல கர்த்தருடைய வசனத்திலும் அவருடைய சமூகத்திலும் அவரை குறித்து பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த வெளிப்பாடிலே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பரிமாணங்களுக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஸோ அந்த நியூனஸ் அப்படின்றது இது நூதனம் கிடையாது. உலகத்துக்கு வேணா அது நூதனமாக இருக்கலாம். உலகம் வேணா ட்ரெண்டுக்காகவோ கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவோ செய்கிறதாக இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நியூனஸ் அப்படின்றது வேற ஒரு அர்த்தம். இது என்ன அப்படின்னா, டு டிஸ்கவர் சம்திங் தட் இஸ் ஹிடன் ஃப்ரம் த லார்ட். அதாவது கர்த்தரிடத்தில் கர்த்தருக்கான ஒரு காரியம் மனுஷனாகிய எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்றேன், தேடி நான் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் நான் கற்றுக்கொள்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி உங்களால் 100 தன்மைகளை சொல்ல முடியுமா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஆரம்பிப்பீங்க, இயேசு நல்லவர், வல்லவர், போதுமானவர்னு வரிசையாக உங்களுக்கு வாயில் வந்து மிஞ்சி போனவர் 25 சொல்லலாம். நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்க, நம்பர் போட்டு இயேசு உங்களுக்கு யார், உங்களுக்கு வசனத்தில் ஆல்ஃபா ஒமேகா, ஆதியும் அந்தம், இப்படி வரிசையெல்லாம் சொல்லி பாருங்க. 40 கூட தாண்ட மாட்டீங்க. அடிச்சு சொல்கிறேன், 40 கூட தாண்ட மாட்டீங்க. அப்போ ஏசப்பா வெறும் உங்களுக்கு 40 காரியம், அதாவது 40 விதம் தான் உங்களுக்கு தேவனுடைய ரெவலேஷன் உங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ கவனிச்சு பாருங்க பிரியமானவர்களே, தேவனை நம்ம தேவனை அறிந்து கொள்ளும், தேவனை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகும் போது we do not stop at a certain point. ஒரு குறிப்பிட்ட நிலையிலே முற்றுப்புள்ளி வைத்த மாதிரி நம்ம நிற்க போறது கிடையாது. ஏன்னா தேவனை அறிகிற அறிவுன்றது மனுஷனுடைய புத்திக்கு எட்டாத ஒரு காரியம். அப்படின்னா நீங்க சாகர வரைக்கும் என்ன பண்ணிட்டே தான் இருக்கணும், அவரை அறிந்து கொண்டே தான் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? கிருபை கொடுக்கிறார், எல்லாம் ஓகே தான். ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அவரை பற்றி ஒரு புது விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவார். இது யாருக்கு சொல்லுவார் தெரியுமா? ஏசப்பாவை பத்தி புதுசா நான் இன்னைக்கு என்ன கத்துக்க போறேன்னு இருதயம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் சொல்லுவார். சும்மா அவங்க எல்லார்கிட்டையும் ஏய் நான் யார் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏசப்பா நீங்க யாரு, உங்களுடைய தன்மை என்ன, உங்களுடைய சுபாவம் என்ன, உங்களுடைய நேச்சர் என்ன, எனக்கு இன்னைக்கு வெளிப்படுத்துங்க. இப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறவங்களால மாத்திரம்தான் இனி வர்ற நாட்களில் இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஆவிக்குரிய இந்த எழுப்புதல் உண்டாகிற நாட்களில் என்ன பண்ண முடியும் தெரியுமா? சர்வைவ் ஆக முடியும். ஏன்னா இவங்களுக்குள்ளதான் அந்த ஏக்கம் இருக்கும், இவங்களுக்குள்ளதான் தேவனை பற்றி புதிதான ஒரு காரியத்தை நான் அறிந்து கொள்ளணுன்ற ஒரு தேடல் இருக்கும். தேடல் இல்லாதவங்க ஒரு நாளும் தேவனை கண்டடைய மாட்டாங்க. நான் தேவனை ஏற்கனவே கண்டடைஞ்சிட்டேன், சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் தான் உங்களுக்கு அப்படின்னா அவருடைய முழு தன்மையை நீங்க அறியல. நீங்க அவர் சிலுவையில தொங்கட இயேசுவா தான் பாக்குறீங்க, உங்களுக்காக ரத்த சிந்தனை ஒருத்தரை தான் பாக்குறீங்க. ஆனா அதை தாண்டி உங்களுக்காக தினம்தோறும் எத்தனை காரியங்கள் அவர் செய்யறாரு, உங்களை எவ்வளவு அழகான பாதையில நடத்துறாரு, உங்களுக்கு எத்தனை மகத்துவமான காரியங்களை வெளிப்படுத்த சித்தம் உள்ளவரா இருக்கிறாரு, எவ்வளவு ஆழங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறாருன்றதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா யோர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வில் பி அ போர்டு லைஃப். ஒரு போரான சலிப்புள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையா போயிடும். அதனால தான் இன்னைக்கு சபையில் 100ல் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? எப்படி ஆயிட்டாங்க தெரியுங்களா? போர் அடிச்சு போச்சு. சர்ச்சு அப்படின்றது போர் ஆயிடுச்சு. தேவன்றவர் போர் அடிக்கிற ஒரு விஷயமா போயிட்டார். தேவ சமூகன்றது ஒரு விறுவிறுப்பு இல்லாம போயிடுச்சு. அப்போ இந்த நியூனஸ், இந்த புதியது அப்படின்றது எந்த மனுஷனுக்கு உண்டாகும்? எப்படிப்பட்ட மனுஷன் இந்த நியூனஸ், இந்த புதியதை ஆராய்ந்து பார்க்க முடியும்? இல்லை எப்படிப்பட்டவனுக்கு இந்த உணர்வு உண்டாகிறது அப்படின்றத குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த 1 கொரிந்தியர் 6:19-20 வாசிச்சோம். முதலாவது நம்முடைய சரீரத்தை பத்தி பவுல் சொல்றாரு. நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை சொல்றாரு. நீங்க தேவனை பற்றிய ஒரு புதிய வெளிப்பாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க உங்களுடையவர்கள் அல்ல,
நீங்கள் அவருடையவர்கள் என்கிறதான ஒரு எண்ணம் உங்களுக்கு வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கார் வாங்குறீங்க, 2 லட்ச ரூபா போட்டு, 2 லட்ச ரூபாய் கால் 5 லட்ச ரூபாய் கார் வச்சுக்கோங்க. 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறீங்க. இப்போ கார் வாங்கிட்டு 5 லட்ச ரூபா காசு கொடுத்துட்டு இந்த காரை வாங்கிட்டு வந்துடுறீங்க. வாங்கிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லி எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. கார் வாங்கணும்னா ட்ரீட்லாம் கேட்பாங்க நம்ம ஆளுங்க, எல்லாருக்கும் ட்ரீட்லாம் வைக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 நாள் கழித்து காரை போய் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேனுது. புது கார் 5 லட்ச ரூபா கொடுத்து 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினீங்க, காரு ஸ்டார்ட் ஆகலை. உடனே நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, இது என்ன இது? உடனே அந்த கார் விற்றவனுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபோன் பண்ணுவோம், டேய் சர்வீஸ்காரன் அனுப்பு, ஏன் கார் வாங்கி 2 நாள் கூட அவளை என்னடா இப்படி பிரச்சனை அப்படின்னு திட்டுவோம். ஆமாவா இல்லையா? ஏன்னா முதலாளியாகிய நம்ம வந்து அந்த காருக்கு உரிமையாளர். நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். அது ஒரு குறிப்பிட்ட பிரயோஜனத்திற்காக நமக்கு பயன்பட வேணும்னு சொல்லி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆமாம் தானே? அந்த காரில் நானும் என் குடும்பமும் ஒரு இடத்துக்கு போவோம். ஸோ நாங்கள் பத்திரமா போயிட்டு வருவோம். மழை பெய்யும் போது மழையில் நனையாமல் போயிட்டு வருவோம். வெயில் அடிக்கும் போது வெயிலில் ரொம்ப வேகாமல் போயிட்டு வருவோம். இப்படின்ற யோசனையில் தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஆனால் வாங்கி அதனுடைய பிரயோஜனம் நிறைவேறலை அப்படின்னா உங்களுக்கு எப்படி கோவம் வரும்? கோவம் வருமா வராதா? பரவாயில்ல 5 லட்ச ரூபா போட்டு வாங்கியிருக்கு, அது ஓடலைனாலும் பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும் நான் வைப்பீங்க. ஆத்திரம் வரும். சர்வீஸ்காரனை பிடிச்சி எத்தனையோ சர்வீஸ்காரங்களாம் திட்டு வாங்குவாங்க. ஏன்டா 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஏன்டா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு நம்ம அவங்கள பிடிச்சி திட்டுவோம். ஏன்னா பாருங்க, நம்ம வெறுமனே அழிந்து போகக்கூடிய ஒரு காருக்கு ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி அதனுடைய பிரயோஜனம் நிறைவேறாத பட்சத்தில் நமக்கு எவ்வளோ கோவம் வருதோ, இப்போ இதே மாதிரி தான் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்பி ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? பர்ச்சேஸ் பண்ணிட்டார், வேலைக்கு வாங்கிட்டார். இப்போ வேலைக்கு வாங்கிட்டு கொண்டு வந்து கராஜில் நிறுத்தி வச்சு, கார் மாதிரி ஷெட்டில் நிறுத்தி வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா ஸ்டார்ட்டே ஆகலை. இன்னைக்கு முக்காவாசி விசுவாசிங்க எப்படி தெரியுமா இருக்கிறோம்? ஸ்டார்ட் ஆகாத கார் மாதிரி. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு? வேலை எவ்வளோ பெரிய வேலைங்க? 1 லட்சமா 2 கோடியா 10 கோடியா? இல்லை, விலையே இல்லாத அவருடைய ரத்தத்தினால மீட்டிருக்கிறாரு. இப்போ அந்த ரத்தத்தை சிந்தி மீட்டுட்டு இப்போ என்ன கொண்டு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறாரு. என்ன மீட்டதுக்கான ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த நோக்கத்தை செய்யறதுக்கு என் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. செல்ஃப் ஸ்டார்ட் போயிடுச்சு. தள்ளி விட்டாலும் ஸ்டார்ட் ஆகலை, கீ போட்டாலும் ஸ்டார்ட் ஆகலை, உதைச்சாலும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறது? பொறுத்து பார்க்குறாரு. இந்த பொறுத்து பார்க்கறது பேர் தான் என்னன்னா கிருபைன்னு சொல்கிறோம். சரி, 2வது நாள் ஸ்டார்ட் பண்ணுறாரு, 3வது நாள் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அப்போதான் நமக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வரணும். காலையில் கூட அப்பா ஒரு வசனத்தை சொன்னாங்க. இதோ கோடாரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுற ஒரு காலம் வரும். ஸோ ரெடியா இருக்குது. எது? கோடாரி ரெடியா இருக்குது. எப்போ வேணாலும் அந்த மரம் என்ன பண்ணப்படலாம்? வெட்டப்படலாம். ஆனால் கர்த்தர் கிருபையை என்ன பண்றாருன்னா நமக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார். இன்னைக்காச்சும் இவன் தன்னுடைய பிரயோஜனத்தை அறிந்து கொள்வானா? இன்னைக்காவது விலையேற பெற்றனுடைய ரத்தத்தை சிந்தி நான் அவனை மீட்டு கொண்டேன், அதனால அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றணுன்ற ஒரு விருப்பம் அவனுக்குள்ள வராதான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி காத்து ஒரு சிலருடைய வாழ்க்கையெல்லாம் 15 வருஷமா தேவன் காத்துட்டு இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு காரை வாங்கி 15 வருஷம் சும்மாவே வச்சிருப்பீங்களா? காருக்கே இவ்வளோனா நம்மளுடைய வாழ்க்கையை ரத்தத்தை கொண்டு மீட்டதான அவரு எந்த அளவுக்கு கிருபையா இருக்கிறார் பாருங்க. ஏன் தெரியுமா? 15 வருஷம் இவன் பற்றையிலேயே நிற்கிற வண்டி மாதிரி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகி இந்த கார் ஓடாதான்ற ஒரு ஏக்கம் அந்த முதலாளிக்கு இருக்கிற மாதிரி இப்போ ஏசப்பாவுக்கு என்ன ஏக்கம்? என்னைக்காவது ஒரு நாள் தன்னுடைய பிரயோஜனத்தை, எதற்காக அழைக்கப்பட்டான்ற நோக்கத்தை புரிந்து கொண்டு இவன் செயல்பட மாட்டானான்ற ஒரு ஆசை ஏசப்பா கிட்ட அதிகமா இருக்குது. இப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேட ஆண்டவர் எதை தெரியுமா வெளிப்படுத்துவாரு? நீங்க அன்னைக்கு அவருடைய பிரயோஜனத்திற்காக என்ன செய்ய போறீங்கன்றதை என்ன பண்ணுவார்? உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நான் சொல்றது புரியுதா? அதுதான் நியூனஸ், அதுதான் அந்த புதிய காரியம். உங்களுக்கு வெளிப்படுத்த போற புதிய காரியம் என்ன தெரியுமா?
அவருடைய நேச்சர் பற்றி மாத்திரம் அது இருக்க, அவருடைய சுபாவத்தை பற்றி மாத்திரம் இருக்க போறது இல்ல, அவருடைய சுபாவத்தினாலே உங்களுக்குள்ளாக நடக்கக்கூடிய நற்கிரியை என்னன்றதையும் கர்த்தர் என்ன பண்ண போறாரு, வெளிப்படுத்த போறார். அப்போ நீங்க தேவனை பற்றி நீங்க அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அது அதோடு கூட இன்டர் கனெக்டடா இருக்கிற தொடர்புடைய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, உங்களுடைய பிரயோஜனத்தையும் நீங்க என்ன பண்றீங்க, அறிந்து கொள்றீங்க. உங்களை கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக அழைத்தார்ன்ற நோக்கத்தையும் என்ன பண்ண முடியும், உங்களால கண்டுகொள்ள முடியும். அப்போ தேவனை அறிகிற அறிவு என்பது வெறுமனே மூளையை ரொப்புறதுக்காக கிடையாது. மூளையில அப்படியே இப்ப படிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே படிச்சு அப்படியே நிறைய கண்டென்ட் டேட்டா போய் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேவனை பற்றி நம்முடைய மூளையை ரப்பறதுக்காக கிடையாது. தேவனை குறித்து அறிந்து அந்த அறிவினாலே எனக்கு உண்டாகிறதான ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு, நான் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும்படி, நான் ஒரு பிரயோஜனத்திற்காக அழைக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே விலைக்கிரயமாக வாங்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கிறேன்ற ஒரு தெளிவை ஒவ்வொரு நாளும் ஒரு நியூவர் லெவல், புதியதான அளவில் நீங்க என்ன பண்ண போறீங்க, கற்றுக்கொள்ள போறீங்க. இந்த கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா சீக்கிரத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தோய்ந்து போய்விடும். அப்படியே புஷ்னு காத்து போன பலூன் மாதிரி சுருங்கி போயிடும் வாழ்க்கை. ஏன் தெரியுமா, பொறுமையா இருந்தாரு. எதுக்காக பொறுமையா இருந்தாரு, எப்படியாவது உன்னுடைய நோக்கத்தையும் பிரயோஜனத்தையும் நீ அறிந்து கொண்டு எதற்காக அழைக்கப்பட்டாயோ, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாயோ அதை நீ அறிந்து கொண்டு அதில் ஓடுவாய் என்று சொல்லி உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏசப்பா அப்படிதான் சொல்லுவார். ஏன் ஏசப்பா அப்படின்னா, ஏசப்பா தான் சொல்லுவார், உனக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா. 2020 ரட்சிக்கப்பட்ட 2024 வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு தான் இருந்த, ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்புன்னு வெறும் ரட்சிப்பை தான் பேசிட்டு இருந்த. ரட்சிப்புக்கு அப்புறம் தேவன் என்னிடத்துல எனக்குள்ள நீ வளர வேண்டிய எந்த லெவல்லையும் நீ வளரவே இல்லைன்னு ஏசப்பா சொல்லுவார். அப்போ ஏசப்பா நம்ம ஒவ்வொரு மேலேயும் எப்படி இருக்கார் தெரியுமா, மிகுந்த கிருபையா இருக்கிறார். ஏன் தெரியுமா, எதற்காக, ஏன்னா அட்லீஸ்ட் இன்னைக்காச்சுனாச்சும் என்னை குறித்ததான தேவனுடைய நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். So each day that comes with a newer revelation of who God is, கர்த்தர் யார் என்கிற வெளிப்பாடு உங்களுக்கு வரும்போது கூடவே உங்களுக்கு இன்னொரு காரியம் இருக்குது. என்னதுங்க, உங்களுடைய பிரயோஜனத்தை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். You understand, you discover your purpose. உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். ஏற்கனவே ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பதாக உங்களுடைய நோக்கத்தை அறிந்து கொள்றது குறித்து நான் பேசினேன். அது உங்களுக்கு ஞாபகம் தெரியல, அந்த செய்தி யூடியூப்ல இருக்குது. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அடுத்து 20 வசனம் பாருங்க, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, வாசிங்க, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நிறைய நேரம் நமக்குள்ள ஒரு யோசனை வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டிலாம் எழுதியிருப்பாங்களா, மை லைஃப் மை ரூல்ஸ், என் வாழ்க்கை, ஆமாம் என் விருப்பம், என் வாழ்க்கை, நான் எப்படி வேணா வாழ்வேன், நீ என் வாழ்க்கை இப்படி வாழுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சரி, ரோட்டில் போகிறவங்களாம் சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் அம்மா அப்பா பேசினாச்சும் கேட்கலாம். ஆஹா, எங்கள் அம்மா அப்பாவும் என் வாழ்க்கையை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, என் வாழ்க்கை என் விருப்பம். இன்னைக்கு உலக மக்களுடைய யோசனை அப்படி தான் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்படியே அவங்களுடைய விருப்பத்தின்படி அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் 20 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், we've been bought for a price, கிரயத்திற்கு நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கிரயத்திற்கு கொல்லப்பட்ட நாம், விலை கொடுத்து வாங்கப்பட்ட நாம் அவருடைய பிரயோஜனத்திற்காக வாழ ஆரம்பிக்கலைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, காசு கொடுத்து கார் வாங்கிட்டேன், ஸ்டார்ட் ஆகலைன்னா காரில் ஒரு பிரச்சனை இருக்குது, பேட்டரி போயிடுச்சு, என்ஜின் போயிடுச்சு, ஏதோ ஒன்று போயிடுச்சு. அப்போ அது சரி செய்யப்படணும். அது சரி செய்யப்படுறதுக்கு தான் கர்த்தர் கிருபையா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது இன்னைக்காவது உணர்ந்து அவன் என்னுடைய சமூகத்தில் சரி செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பானான்னு காத்துட்டு இருக்கிறார். இப்போ இந்த ஒப்பு கொடுத்தல் நம்மளுடைய இருதயத்திற்குள்ள நம்முடைய சிந்தைக்குள்ள உருவாகலன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய கிருபையை விட்டு நாம் விலகும் நாட்கள் சீக்கிரமாக வந்துவிடும். கர்த்தருடைய கிருபையை விட்டு விலகி போகிறதான நாட்கள், ஏன் விசுவாச துரோகம் செய்கிறதான நாட்கள் சீக்கிரம் வந்துடும். எந்த அளவுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆவிக்குரிய
நிலையிலே ஒரு எழுப்புதலுக்காக மக்கள் ஆயத்தமாய் எண்ணிக்கைகள் பெருகி கொண்டிருக்கிறதோ, அதே வேளையில விசுவாச துரோகங்கள் என்ன நடந்துட்டு இருக்குதுங்க, அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்ததை விட இப்போ இருக்கிற நாட்கள்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆவிக்குரிய காரியங்கள்ல ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். ரொம்ப ரொம்ப உணர்வு, நம்மளுடைய சிந்தை எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும், கூர்மையானதாக இருக்கணும். எவ்விதத்திலும் நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கூடாது, எவ்விதத்திலும் மாம்ச கிரியைகளுக்கு நான் விட்டு கொடுத்துடக்கூடாது, எவ்விதத்திலும் எனக்கும் நான் தேவனுக்குரிய காரியங்களை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிடவே கூடாது, எவ்விதத்திலும் பரிசுத்த குலைச்சல் எனக்குள்ள ஏற்பட்டுறக்கூடாது, எவ்விதத்திலும் என் சரீரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையிலும் ஒரு உணர்வு உடையவர்களாக நம்ம இருந்தால் மாத்திரம்தான் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறதான இந்த நடந்து கொண்டிருக்கிறதான இந்த விசுவாச துரோகத்திலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியுங்க, தப்பித்து கொள்ள முடியும். இப்போ நிறைய நேரங்களில் இந்த கிரயத்திற்கு கொல்லப்பட்டதான நீங்களும் நானும் அவருடைய பிரயோஜனத்திற்கு பயன்பட முடியாமல் இருக்கிறது காரணம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, எக்ஸ்கியூசஸ், சாக்கு போக்கு. அந்த சாக்கு போக்கு எப்படி அப்படின்னா, காயங்களினாலே ஏற்பட்ட சாக்கு போக்கு. எக்ஸ்கியூஸ் பிகாஸ் ஆஃப் த ஹர்ட் தட் பீப்புள் ஹேவ் காஸ்ட் யூ. மனிதர்கள் உங்களை காயப்படுத்தினதுனாலே ஏற்பட்ட காயங்களினாலே அதை காரணம் காட்டிக்கொண்டு கர்த்தருடைய பிரயோஜனத்திற்காக வாழ மறுக்கிற மனிதர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாள் நம்ம கிட்ட சொல்லுவார், ஏன்பா இவங்கிட்ட போய் என்னை பற்றி நீ சொல்ல மாட்டியா, சுவிசேஷம் சொல்ல மாட்டியா அப்படின்னா எனக்குள்ள அடுத்த யோசனை வரும். ஆவியானவர் சொல்லியிருப்பார் அந்த வார்த்தையை. அடுத்த யோசனை வரும், நானே என் வாழ்க்கையில் 1008 பிரச்சனையில் இருக்கிறேன், நான் போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியுமா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆவியானவர் சொல்லுவார், இவங்கிட்ட போய் இந்த வார்த்தையை சொல்லுன்னு. ஆனால் நமக்குள்ளே இருந்து இன்னொரு சத்தம் கேட்கும், ஒரு யோசனை வரும். என்ன யோசனை? நீ உனக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குதே, உனக்குள்ளேயே இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ காயம் இருக்குதே, அவன் உன்கிட்ட மறு கேள்வி கேட்டானா, உன் வாழ்க்கையை யோகிதை இல்லை, நீ என்ன என்கிட்ட வந்து சொல்கிறேன்னு கேள்வி கேட்டானா, நான் எங்கே போய் மூஞ்ச வச்சுக்கிறது அப்படின்னே யோசிச்சுட்டு நிறைய பேர், நம்ம என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே ஆவியானுடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணாம விட்டோங்க, கீழ்ப்படியாமல் போயிட்டோம். இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த பிரயோஜனத்திற்கு நாம் முன்னேற முடியாமல் நம்மளை தடை செய்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நமக்குள்ள இருக்கிற ஆற்றப்படாத காயங்கள். நமக்குள்ள இருக்கிற ஆற்றப்படாத காயங்கள். இப்போ இந்த காயங்களை நிறைய பேர் எப்படி சாக்கு சொல்லுவாங்கன்னா, அப்படியே ஆண்டவர் முன்னாடி ஒரு பரிதாபத்தை கொண்டு வந்துருவாங்க. ஏசப்பா, என்னை போட்டு நித்தமும் அடித்து கொண்டு இருக்கிற என் கணவனை பற்றி உமக்கு தெரியாதா? என் புருஷன் என்னை பாடாப்படுத்தி அடித்து உதைக்கிறான், குடிச்சு என்னை மிதிக்கிறான், அதுக்கு மத்தியில் நான் உமக்காக சாட்சியாக இருக்கிறேனே, இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? என்னை போய் சுவிசேஷம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோங்க, ஒரு சாக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வேற ஒரு மகனுக்காக ஜெபி அப்படின்னு ஒரு தாய்க்கு ஒரு கட்டளை வரும். ஒன்று அந்த தாய்க்கு ஒரு யோசனை வரும், என் பையனே உருப்படி இல்லை, நான் அந்த பையனுக்காக எங்கே போய் நான் ஜெபிக்கிறது? என் பையனே உருப்படி இல்லாமல் என் வீட்டில் இருந்து இவ்வளோ பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறான். பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அவருடைய பிரயோஜனத்திற்காக பயன்படுத்தணும்னு நினைக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஆற்றப்படாத காயங்கள் உங்களுக்குள்ளாக இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கும் தெரியுமா? உங்களுடைய பிரயோஜனத்தை தடை செய்து கொண்டே இருக்கும். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் காயங்கள் ஏற்படுகிற அந்த நொடியிலேயே தேவனை தேடி தேவ சமூகத்துக்கு போயிட்டு உடனடியாக அந்த காயங்கள் ஆற்றப்படும்படி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. ஏன்னா இந்த காயம் இதெல்லாம் நம்ம பெருசாகவே எடுத்துக்கிறதே கிடையாது. ஏதோ வருதுங்க, ஜோம் பண்ண ஆண்டவர் அப்பப்பெல்லாம் சொல்கிறாரு, பட் அதெல்லாம் அப்படியே நான் அதெல்லாம் கீழ்படுகிறதே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பிரயோஜனத்துக்கு நீங்கள் இன்னும் பயன்படலை. அவர் ஒரு விஷயத்திற்காக உங்களை அழைச்சிருக்கிறாரு. அந்த அழைத்த அழைப்பில் இன்னும் உங்களால் என்ன பண்ண முடியல, நடக்க முடியல.
அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம சாக்கு போக்கு சொல்றோம். என்ன சாக்கு போக்கு? எனக்குள்ள ஏற்பட்ட காயம், கணவன் ஏற்படுத்தின காயம், மனைவி ஏற்படுத்தின காயம், பெற்றோர் ஏற்படுத்தின காயம், இல்ல சுத்தி இருக்கிறவங்களினால எனக்குள்ள வந்த காயம். பாருங்க, அந்த இந்த காயங்கள் நமக்குள்ள வர்றது அது வந்து தவிர்க்க முடியாத காரியம்தான். ஆனா காயங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தர் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனா அவர் சமூகத்துக்கு அந்த காயத்தை எடுத்துட்டு போயிட்டு ஏசப்பா இந்த காயத்துக்கு கொஞ்சம் கட்டு போட்டு சரி பண்ணுங்க அப்படின்னா அவர் செய்ய போறார். ஆனா நம்ம அதை டீலே பண்ணல அப்படின்னா அடுத்து அவருடைய பிரயோஜனத்திற்காக அவர் சொல்லக்கூடிய ஒரு கமாண்டை நம்மளால என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது, கீழ்ப்படிய மாட்டோம். கேட்போம் ஆனா கீழ்ப்படிய மாட்டோம். ஸோ மெயினான பிரச்சனை என்ன அப்படின்னா, தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்காம இருக்கிறது கிடையாது, தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்டு பகுத்தறிவு இல்லாமல் கீழ்ப்படியாமல் போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் தேவன் பேசுகிறார், தேவன் பேசலன்னுலாம் சொல்ல முடியாது, எல்லாருக்கிட்டையும் தேவன் பேசிட்டு தான் இருக்கிறார். இவர்கிட்ட உங்ககிட்ட என்கிட்ட எல்லார்கிட்டையும் தேவன் பேசுகிறார். ஆனால் தேவன் பேசுகிற நேரத்தில் பகுத்தறிவை பயன்படுத்தி தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற அந்த மனது தான் எனக்கு இல்லை. அப்போ தேவன் தன்னை மறைத்து கொண்டு ரகசியத்தில் இருந்து கொண்டு அப்படியே நம்மளை ஆட்டி படைக்கிற ஒருத்தர் கிடையாது. அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உறுதுணையாய் துணையாளராக இருந்து நம்ம கையை பிடிச்சு அவருடைய பிரயோஜனத்திற்காக முன் நின்று நிலைநாட்டி நம்மளை கையை பிடிச்சி நடத்துகிற தகப்பனவர். இந்த ஒரு எண்ணம் இல்லைன்னா கர்த்தருடைய பிரயோஜனத்திற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாக நம்மால நிலை நிற்க முடியவே முடியாது. இப்போ இந்த வசனத்தில் ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். Glorify your God. கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துங்க. எப்படி மகிமைப்படுத்துறது? அவர் சொல்ற காரியத்துக்கு நான் கீழ்ப்படியும் போது, ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் தான் என்னுடைய சரீரத்தில் கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ண முடியும், மகிமைப்படுத்த முடியும். ஸோ முதல் காரியம் சொன்னேன், அவருடைய நோக்கத்தை பிரயோஜனத்தை புரிந்து கொள்ளுதல். அதற்கு தடையாக இருப்பது என்னதுங்க? நம்முடைய இருதயத்தில் ஆற்றப்படாத காயங்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா என்ன அப்படின்னா, கர்த்தர் தம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்மை அடைக்கிற இன்னொரு காரியத்தை பற்றி நாம் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். வாசிக்கலாமா? 3 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:3-4. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். கவனிக்கணும். அடுத்த ஒரு செகண்ட் லெவல். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் சொன்னேன், ஆண்டவர் உங்களை ஒரு பிரயோஜனத்திற்காக. ஸோ அந்த பிரயோஜனத்திற்கு முன்னேற முடியாமல் ஒரு சில ஆற்றப்படாத காயங்கள், அதை சாக்கு போக்கா சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம மேலே மிகுந்த கிருபையா நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்மளை நடத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம்னா, மோசேவை சொல்லலாம். மோசேவை தேவனை அழைச்சி, எப்பா என் ஜனங்கள்லாம் நீ எகிப்திலிருந்து கூட்டிட்டு வாணும் போது இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சாக்கு போக்கு சொல்றாரு. ஆண்டவரே எனக்கு அது தெரியாத ஆண்டவரே, இது தெரியாத ஆண்டவரே, பேச வராத ஆண்டவரே, இப்படிலாம் சொல்றாரு. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசே மேல கிருபையா இருந்ததுனால, கிருபையை விட்டு விலகாததுனால மோசேவை பற்றி பிடித்தார். மோசே அதை உணர்ந்துகிட்டார். ஒருவேளை தொடர்ந்து மோசே வந்து சாக்கு போக்கே சொல்லிட்டு இருந்தார்னா ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், மோசேவை போடா அங்கேயே கடை, அந்த எரிகிற முட்செடி தான், நான் உனக்கு செங்கடலை பிளந்து மகத்துவமான காரியங்கள்லாம் காமிக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ என்ன ஆயிட்ட, சாக்கு போக்கு சொல்லியே ஓரேபிலே எழுகிறதான முட்செடி தான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிராக்கிள். உன் கண்ணில் நீ பார்க்க போற ஒரே அற்புதம் என்னது, எரிஞ்சு கொண்டிருக்கிற முட்செடி. இப்போ யோசிச்சு பாருங்க, அவன் கீழ்படியாமல் இருந்தனால அங்கேயே ஓரேபிலே ஆடு மேய்ச்சிக்கிட்டே கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிங்களோட அவன் செத்தே போயிருப்பான். ஆனா அவன் கர்த்தர் தனக்கு வச்சிருக்கிற நோக்கத்தை அவன் புரிந்து கொண்டதுனால, கிருபையின் நாட்களிலே கிருபை அவன் ரியலைஸ் பண்ண உணர்ந்து கொண்டதுனால அவன் பாருங்க, ஓரேபில அந்த முட்செடியில தேவன் பேசினதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, எவ்வளோ பெரிய அற்புதங்கள். அவனுடைய கையினாலே கர்த்தர் என்னென்ன காரியங்கள், அசாதாரணமான காரியங்களை மோசே மூலமா தேவன் செஞ்சார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தோம்னா
ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சொல்லலாம். ஆனால் அதுக்கு மேலே சாக்கு போக்கு செல்லாது, நம்மளை விட்டுட்டு அவர் கடந்து போயிருப்பார். அப்போ கிருபையா நம்ம பக்கத்தில் அவர் இருக்கும்போது அவர் சொல்ற காரியங்களை உடனடியாக நம்ம செய்ய வேண்டியது அவசியம். இப்போ அடுத்ததான் நம்ம இங்கே பார்க்குறோம், பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. இப்போ ரெண்டாவது விஷயம், கன்சிடர் யோர் செல்ஃப் அ சோல்ஜர். உன்னை நீயே ஒரு சேவகன், ஒரு போர் சேவகன், ஒரு யுத்தம் செய்கிற ஒரு யுத்த புருஷனாக உன்னை நீயே புரிந்து கொள்ள வேண்டும். யூ ஆர் கால்ட் டு பி எ சோல்ஜர். நம்ம ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். நம்ம சர்ச்சில் நிறைய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பற்றி நம்ம நிறைய பேசுவோம், டெலிவரன்ஸ் காரியங்கள் நிறைய பேசுகிறோம். இப்போ இந்த சோல்ஜர் அப்படின்றது இது ஏதோ விசேஷமாக ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற அழைப்பு அல்ல, இல்லை விசேஷ ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற ஒரு கிருபை அல்ல. இந்த 5 வகை ஊழியம் மாதிரி ஸ்பெஷலாக இவரை சோல்ஜராக நான் அழைக்கிறேன் அப்படின்லாம் ஆண்டவர் புதுசாலாம் சொல்லலை. தேவனால் அழைக்கப்பட்ட எல்லாருமே போர் சேவகர்களாக, ஆவிக்குரிய யுத்தத்தில் போர் செய்கிற மனிதர்களாக நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இவாஞ்சலிஸ்டாக இருங்க, ப்ராஃபட்டாக இருங்க, தீர்க்கதரிசியாக இருக்கலாம், சுவிசேஷகராக இருக்கலாம், அப்போஸ்தலராக இருக்கலாம், மெய்ப்பராக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்ம எல்லாருமே கர்த்தருடைய சேனையில், இந்த ஸ்பிரிச்சுவல் ஆர்மியில் நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? நம்ம ஒரு போர் சேவகனாக இருக்கிறோம். இப்போ இந்த போரிலே பாருங்க, அவர் சொல்றாரு, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். பிழைச்சா போதும் யா, என்ன உடு சாமி அப்படின்னா அவன் போர் சேவகனா? சொல்லுங்க. எனக்கு உயிர் பிழைச்சா போதும்னு போறவன் பேர் போர் சேவகன் இல்லை. எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இந்த யுத்தத்தில் நான் போவேன், யுத்தத்துக்கு போவேன், நான் யுத்தத்தில் ஜெயிப்பேன்னு சொல்றவன் தான் யாரு? உண்மையான போர் சேவகன். ஆமா தானுங்க? என்ன சொல்றது புரியுதா இல்லையா? ஆர்மி மேன், மிலிட்ரிக்காரங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க எப்பயுமே எதுலையுமே பின்வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பயுமே முன்னோக்கி போற பழக்கம் தான் அவங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த போர் சேவகன் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா, எனக்கு மேலே இருக்கிற மேல் அதிகாரி என்னை ரொம்ப ஓவராக திட்டிவிட்டாரு, அதனால வேலையை விட்டுட்டு போறேன் அப்படின்னா அவன் போர் சேவகன் இல்லை. இல்லை ஆப்போசிட்டில் ஒருத்தன் கன் வச்சுக்கிட்டு வரான், என்னை விட பெரிய கன்னாக இருக்குது, அதனால நான் தோத்து போயிடுவேன் அப்படின்னா அவனும் போர் சேவகன் கிடையாது. இல்லை என்னை போய் ஒரு வனாந்திரத்தில் போய் யுத்தம் பண்ண சொல்கிறாங்க, அங்கெல்லாம் தண்ணி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவனும் போர் சேவகன் கிடையாது. ஏன்னா போர் சேவகனா போகிறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே அவனுக்கு தெரியும். அவனை விட பெரிய எதிரிகள் இருக்கலாம், அவனை விட பெரிய ஆயுதங்கள் ஏந்தின மனிதர்கள் இருக்கலாம், ரொம்ப மோசமான கால சூழ்நிலையில் சர்வைவ் ஆகிறதுக்கான டெக்னிக்ஸ்லாம் மிலிட்ரி மேனுக்கு தெரியும். ஒரு பயங்கர ஒரு ஐஸ் கட்டிக்குள்ள, ஐஸ் படர்ந்த நிலத்தில் எப்படி சர்வைவ் ஆகிறது, தண்ணியே இல்லாத வனாந்திரத்தில் எப்படி சர்வைவ் ஆகிறது, கடலுக்குள்ள எப்படி சர்வைவ், எல்லாமே அவங்களுக்கு டெக்னிக்ஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம், அனுப்பப்பட்டதான அந்த போரை முடித்து அவர்கள் வர வேணும். ஒன்று உயிரோட வரணும், இல்லை செத்து போய் வரணும். ரிட்ரீட், அதாவது பின்வாங்குதல்ன்றது அவங்களுடைய ஆப்ஷன்லேயே கிடையாது. நான் சொல்றது ஆமா தானே? போர் சேவகன், உண்மையான போர் சேவகன் எப்பயுமே என்ன பண்ண மாட்டான், பின்வாங்க மாட்டான். இப்போ இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ரெண்டாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம எல்லாருமே முன்னோக்க பாதையிலே தேவன் நம்மை அழைத்திருக்கிற இந்த யுத்தத்தில் நின்று போர் சேவகர்களாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த யுத்தத்தில் முன்னோக்கி செல்ல வேண்டுமே ஒழிய பிழைப்புக்கு அடுத்த அலுவல். பிழைப்புக்கு அடுத்த அலுவல்னா என்ன அர்த்தம்? ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐயோ ரொம்ப பாரமா இருக்கு, நான் நினைச்ச மாதிரி இது இல்லை, நான் நினைச்ச எனக்கு நான் நினைச்சது கிடைக்க மாட்டேன், இப்படி சொல்லிக்கிட்டு பின்வாங்குகிறவன் உண்மையான போர் சேவகன் அல்ல. அப்ப தேவன் நம்மளை பார்த்து உண்மையான போர் சேவகன்னா எதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறாரு? ஏன்னா நமக்குள்ள அவர் எந்த காரியத்தை பார்த்துருக்காரு தெரியுமா? இவன் பின்வாங்காம முன்னோக்கி செல்லுகிற ஒரு 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 ஹார்ட் அவனுக்கு இருக்கு, ஒரு இருதயம் அவனுக்கு இருக்கு, அவன் பின்வாங்க மாட்டான். அதனாலதான் நம்ம பைபிள்ல பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நீதிமானை பற்றி ஒரு வார்த்தை இருக்கும், நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்புறம் மீகால நம்ம வாசிக்கிறோம், சத்துருவை என்னை குறித்து மேன்மை பாராட்டாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இந்த மாதிரி நீதிமானை பற்றி படிச்சு பாருங்களேன். நீதிமானுடைய சுபாவத்தில் ஒரு முக்கியமான சுபாவம், அவன் விழவே மாட்டான்றது இல்லை, அவன் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். அப்ப ரிட்ரீட், அதாவது பின்வாங்குதல்ன்றது ஒரு நாளும் தேவ பிள்ளையினுடைய சுபாவத்திலே இருக்கக்கூடாத ஒரு காரியம், இருக்கவே கூடாது. பின்வாங்குதல் அன்பு அப்படின்றது நம்மளுடைய அஜெண்டாவிலேயே கிடையாது. அப்போ இவ்விதமா ரெண்டு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று, தேவனுடைய நோக்கம், பிரயோஜனத்திற்காக அழைக்கப்பட்ட
ஒரு ஒரு பாத்திரமாக நீங்களும் நான் இருக்கிறோம். அது எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எப்படி வாங்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே விலைக்கரையமாக நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் எதை புரிஞ்சுக்கணும்? கர்த்தர் நம்மளை எதற்காக அழைச்சிருக்கிறான்ற நோக்கத்தை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளணும். அது எப்படி நம்ம அறிந்து கொள்றது? தேவன் யார் என்கிற அறிவை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நம்முடைய நோக்கம் என்னவென்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நேற்று நிறைவேற்றின அதே காரியத்தை நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு புதுசா உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லுவார். இன்னைக்கு புதிதான ஒரு எல்லைகளுக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? பழசையே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று பழசையே நினைச்சிட்டு இருப்போம், இல்லை ஏற்கனவே சொன்னதை செய்யாம இருப்போம். கரெக்டுங்களா? கர்த்தர் நிறைய புதுசான காரியங்களை உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா ஏற்கனவே அவர் சொன்னதை நீங்க செய்யல. இப்போ உங்க வீட்டில் ரொம்ப ஒழுக்கமான ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு சில வீட்டில் நல்ல ஒழுக்கமான பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு வேலையை சொல்லியிருப்பீங்க, ஏய் போய் இந்த ஹாலு பெட்ரூம் கிச்சன் எல்லாம் கூட்டிட்டு வா. இப்போ கூட்டாம வெறும் விளக்கமாத்தோட உங்ககிட்ட வந்து நின்று, அம்மா அடுத்த வேலை நான் என்ன செய்யணும்னா முதல்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் சொன்ன வேலையை நீ செஞ்சுட்டு வா. கையில் விளக்கமாத்து வச்சா நீ நல்ல பிள்ளை ஆயிடுவியா? போய் நான் சொன்ன வேலையை ஃபர்ஸ்ட் நீ செஞ்சுட்டு வான்னு நம்ம என்ன பண்ணுவோம்? பிள்ளைய நம்ம அனுப்புவோம். அப்போ இதே போலதான் நிறைய நேரம் கர்த்தர் நம்ம கிட்ட அடுத்த விஷயம் பேசாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏற்கனவே அவர் முதல்ல சொன்ன விஷயத்தை நம்ம செய்யல, கீழ்ப்படியல. அப்போ கர்த்தாவே பேசும்னா பேசவே மாட்டார், அமைதியில் இருப்பார். ஃபர்ஸ்ட் உணர்த்துவார். அந்த உணர்த்துதலுக்கும் நமக்கு உணர்வு இல்லாமல் போயிட்டோம்னா அவ்வளோதான். அப்புறம் நம்ம ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம், ஆண்டவர் நம்மகிட்ட இனிமேல் பேசவே மாட்டார் போல, நம்மகிட்ட கோச்சிக்கிட்டாரு. நம்ம வீட்டில் தாங்க அந்த கதையெல்லாம், கோச்சிக்கிட்ட பேசாமல் இருக்கிற கதையெல்லாம் எங்கே தான்? வீட்டில் தான். ஏசப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் ஒரு சத்தம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, கேட்க முடியாது. சங்கீதத்தப்போ சகோதரர் அருள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். பிரச்சனைக்கு மத்தியிலும் கண்ணு மூடி இருந்தாலும் பிரவீனுடைய சத்தத்தை என்ன பண்ண முடிஞ்சது உங்களால் கேட்க? ஏன்னா பிரவீனுடைய சத்தம் என்னன்னு ஏற்கனவே நீங்கள் மைக்கில் கேட்டிருக்கிறீங்க. புதுசாக ஒரு சத்தத்தை கொண்டு வந்துருச்சுன்னா யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ பரிச்சயமான, அதனால தான் பரிச்சயப்படுத்திக் கொள்ளணும். கர்த்தருடைய சத்தம் என்னது என்பதை பகுத்தறிந்து பரிச்சயப்படுத்தி கொண்டோம்னா இக்கட்டு காலங்களிலே அவருடைய சத்தத்தை கேட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். ஸோ 2 காரியம், அவ்வளோதான் முடிக்க போகிறேன். 2 காரியம் தான் சொல்லியிருக்கேன். 1, அவருடைய பிரயோஜனத்திற்காக நீங்கள் விலைக்கரையம், இயேசுவின் ரத்தத்தினாலே விலைக்கரையமாக வாங்கப்பட்ட பாத்திரங்களாக இருக்கிறீங்க. ஆகையினாலே ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரயோஜன கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த பிரயோஜனத்தை நோக்கத்தை நீங்க அறிந்து கொள்ளணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு தடையா இருக்கிற ஒரு காரியத்தை சொன்னேன், என்னதுங்க? ஆற்றப்படாத காயங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும்போது நீங்க பிரயோஜனமான பாத்திரமாக இருக்க முடியாது. அடுத்து 2வதா சொன்னேன், பிரயோஜனமான பாத்திரம் மாத்திரம் இல்லை, உங்களை கர்த்தர் எப்படி அழைக்கிறாரு? ஒரு போர் சேவகனாக, அதாவது எந்த ஒரு அனுப்பப்பட்ட காரியத்திலே பின்வாங்க மாட்டான், அவன் முன்னோக்கி தான் செல்வான் அப்படின்ற ஒரு மனமுடைய மனிதர்களாக தான் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதை நம்ம புரிந்து கொள்ளலன்னு சொல்லி சொன்னால் சின்ன பிரச்சனை, சின்ன போராட்டம் கூட நம்மளை என்ன பண்ணணும்னா நம்மளை மனமடிவுக்குள்ளாக நம்மை கொண்டு போய்விடும். ஆகையினாலே இந்த நாளில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதே 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் கூட பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இதே மாதிரி ஒரு காரியத்தை அழகாக சொல்லுகிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? அதே கேள்விதான் கேட்கிறார். பாருங்க, எல்லா இடத்துலையுமே இதுக்கு முந்தின நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? 2 கொரிந்தியர்ல வாசிச்சதுலையும் கேள்வி மாதிரி தான் கேட்டார், இங்கேயும் கேள்விதான் கேட்கிறார். அதே 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 7:23, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் அப்படின்னு பவுல் சொல்றார். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளை நமக்குரியவர்கள் அல்ல, நான் எனக்குரியவன் அல்ல. I've been bought with a price. I give myself away. என்னை நானே அவருக்கு நான் கொடுக்கிறேன், என்னை நானே முழுவதுமாக அவருக்கு நான் கொடுக்கிறேன். ஆனா புத்தியீனமா இருந்த ஒரு மனுஷனை பார்த்து நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசான்ற ஒரு மனுஷன், அவன் என்ன பண்றான்? வெறும் வயிற்று பசி கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை, அதாவது அவனுடைய பர்த் ரைட், சொத்து உரிமை, அவனுடைய மூத்த மகனா அவனுக்கு கிடைக்கக்கூடிய உரிமையை அவன் எதுக்காக விற்று போடுகிறான்?
தன்னுடைய வயிற்று பசிக்காக அவன் என்ன பண்ணான்? வித்து போட்டான். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் நம்ம என்ன பண்றோம்? அப்படிதான். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வசனத்தை ரொம்ப அழகா சொல்வார். தன்னுடைய வயிற்றுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு. இப்ப நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா, தேவ பிள்ளைகள் எதுக்கு எதை போய் ட்ரேட் பண்றோம்? கர்த்தருடைய அழிவில்லாத அந்த பிரயோஜனத்தை எதுக்கு போய் மாத்திக்கிறோம் தெரியுமா? அழிவுள்ள உலக பிரகாரமான காரியத்திற்காக போய் நம்ம மாற்றிக்கொள்ளுகிறோம். இது அழிவுள்ளது, அது அழியாமையானது. நம்ம எதை ட்ரேட் பண்றோம், எதை விட்டு கொடுக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம இடத்துல இந்த நாளில் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். நம்ம யாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்ம கிட்ட ரெண்டு காரியம் தான் சொல்லியிருக்கேன் நான் உங்ககிட்ட. ஒன்று, நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் விலைக்கிரயமாக வாங்கப்பட்டீர்கள். உங்களுடைய விலை, இயேசுவின் ரத்தத்தின் விலை என்னவோ அதுதான் உங்களுடைய விலை. எதற்காக வாங்கினாரு? சும்மா உங்களை அப்படியே அழகுபடுத்தி அப்படியே ஷோகேஸில் வைக்கிறதுக்காக கிடையாது. தன்னுடைய பிரயோஜனத்திற்காக உங்களை அழைச்சிருக்கிறார். தன்னுடைய பிரயோஜனத்திற்காக உங்களை அழைச்சிருக்கிறார். இந்த பிரயோஜனம் நிறைவேறாத பட்சத்தில் கிருபையா இருப்பார். ஆனால் அவருடைய கிருபை நாட்கள் என்று முடிவடையும் நமக்கு தெரியாது. கோடாரியானது மரம் அருகே, மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. என்னைக்கு அந்த மரம் வெட்டப்படும் நமக்கு தெரியாது. ஆகையினாலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நாட்கள் கொடிதானது, நாட்களினுடைய தன்மையை, காலங்களை புரிந்து கொண்டவர்களாய், கர்த்தர் இந்த நாட்களில் எவ்விதமான மக்களை எழுப்பி கொண்டிருக்கிறார் என்கிறதான அந்த ஆவிக்குரிய நிலையை உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் மிகுந்த ஜாக்கிரதையோடு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நாம் இந்த நாட்களிலே ஆயத்தமாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய பிரயோஜனத்திற்கான பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தையும் பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், போர் சேவகன் அவன் தான் எதற்காக நியமிக்கப்பட்டானோ அதிலே நிலைத்திருப்பானே ஒழிய தன்னுடைய சொந்த அலுவல்களுக்கு அடுத்த காரியங்களில் அவன் சிக்கிக் கொள்ள மாட்டான். ஆகையினாலே உலக காரியம், உலகத்தினுடைய பாரம், உலகத்தினுடைய கவலைகள், இது எல்லாமே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை செய்யும் என்று சொன்னால் நீங்கள் சீக்கிரத்தில் விழுந்து போகிற போர் சேவகன் என்ற பெயரை மாத்திரம் உடைய மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் போர் சேவகனுடைய தன்மை உங்களிடத்தில் இருக்காது. நீங்கள் போர் சேவகனுடைய பெயரை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா, இல்லை போர் சேவகனாகவே அந்த சுபாவம் உடையவனாக இருக்க விரும்புகிறீங்களா? அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தான் விட்டு கொடுக்கணும். ஆவியானவர் கட்டாயப்படுத்தி உங்களை அப்படிலாம் செய்ய வைக்க மாட்டார். உங்களுடைய விருப்பம் இல்லாமல் அவருடைய தலையீடு ஒரு நாளும் இருக்க போவது இல்லை. ஆகையினால பிரியமானவர்களை, நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் என்னோடு பேசி கொண்டிருக்கிற அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என்ன நீங்கள் விலைக்கரையமாக உங்கள் ரத்தத்தினால வாங்கினீங்க, ஒரு பிரயோஜனத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறீங்க. ஆனால் நிறைய நேரம் இந்த பிரயோஜனத்தை நான் உணராத மனுஷனா, ஒரு நோக்கமற்ற ஒரு மனுஷனா, ஏதோ கிருபையில் வாழ்க்கை போகுது அப்படின்னு ஓடிட்டு இருக்கேன்ப்பா. ஏதோ கிருபை இல்லை, உம்முடைய நிச்சயமான கிருபை எனக்கு உண்டு. அந்த நிச்சயமான கிருபை எனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா, என்னுடைய பிரயோஜனத்தை அறிந்து கொண்டு தேவன் எனக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் அந்த கிருபையை ஒழிய வீணடிப்பதற்காகவோ ஏதோ பொத்தி வைக்கப்பட்ட ஒரு அழகு பொருளாகவோ நான் வாங்கப்படவில்லை. கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காகவும் பிரயோஜனத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட விலையேற பெற்ற பாத்திரமாய் கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். அந்த இரத்தத்தை இன்னைக்கு நம்ம நினைவு கூற போகிறோம் பிரியமானவர்களே. ஆகையினால இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, இவ்வளவு நாட்களாய் அப்பா என்னுடைய நோக்கத்தையும் பிரயோஜனத்தையும் ஒருவேளை நான் மறந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எனக்கு நினைப்பூட்டினதற்காக ஸ்தோத்திரம். உம்மை குறித்து அறிகிற அறிவிலே நான் வளரும் பொழுது அதோடு கூட எனக்கான நோக்கத்தையும் திட்டத்தையும் நீர் தெரியப்படுத்துகிறீர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனக்குள்ளாக இருக்கிற காயங்கள், ஒருவேளை காயங்கள் இருந்ததுன்னா இப்போ உங்களுடைய இருதயத்தின் மேலே கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா
உங்க பிரயோஜனத்தை நான் உணர முடியாதபடி எனக்குள்ள தடை செய்கிற காயங்கள் ஏதாவது இருக்குமா இருந்தால் அந்த காயங்களை இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் ஆற்றுவீராக. காயத்தை கட்டுகிறதான பரிசுத்த தேவனே, நான் காயங்களோடு இருந்து கொண்டு உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. ஒருவேளை கணவனால காயம் ஏற்பட்டிருக்கலாம், மனைவியினால காயம் ஏற்பட்டிருக்கலாம், உறவுக்காரர்களாக மகனால, மகளால, பிள்ளைகளால, பெற்றோரால காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இப்ப சொல்லுங்க, ஏசப்பா என்னை காயப்படுத்தினவங்களை நான் இயேசுவின் நாமத்துல மன்னிக்கிறேன். என்னை காயப்படுத்தினவங்களை இயேசுவின் நாமத்துல மன்னிக்கிறேன். கர்த்தருடைய பிரயோஜனத்திற்கு நான் பயன்பட முடியாதபடி என்னுடைய இருதயத்தில் இந்த காயங்கள் இருக்குமா இருந்தால் இந்த காயங்களை இன்றே நீர் மாற்றுவீராக. இந்த காயங்களை கர்த்தர் கட்டுவீராக. உம்முடைய பிரயோஜனத்திற்காக கர்த்தர் என்னை எடுத்து நிறுத்துவீராக. உம்முடைய நோக்கத்தை அறிந்த பாத்திரமாக நான் கனமான ஒரு வேலைக்காக அழைக்கப்பட்டேன் என்பதை புரிந்து கொண்டு நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க சித்தத்தில் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. அலுவல்கள் ஆண்டவரே, உலக பிரகாரமான வேலைகள், அந்த அலுவல்களில் நான் சிக்கிக்கொள்ளாதவனாய், உண்மையான போர் சேவகனாய் அப்பா, நீங்க கொடுத்திருக்கிற அந்த கனமான ஊழியத்தை நிறைவேற்றி துணிந்தவனாய், முன்னேறி செல்கிற மனிதனாய், தைரியமுள்ளவனாய் நீர் என்னை மாற்றுவீராக. அதற்காக நீர் என்னை தெரிந்து கொண்டீர், அதற்காக நீர் என்னை அழைத்தீர். அதற்காக தான் உம்முடைய ரத்தத்தையும் உம்முடைய சரீரத்தையும் பிற்கப்படுவதற்கும் சிந்தப்படுவதற்கும் எனக்கு நீங்க கொடுத்தீங்கப்பா. அதை நான் நம்புகிறதுனால, விசுவாசிக்கிறதுனால உம்முடைய பிள்ளையாய் இந்த நாளிலே நான் நிற்கிறேன். ஆகையினால இனிமேலும் என்னுடைய கிருபையின் காலத்தை நான் வீணடிக்காதபடிக்கு நான் என்னுடைய பிரயோஜனத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய சித்தத்தை செய்ய என்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமை உயர்ந்திருப்பீராக, பரிசுத்தப்படுவீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். என்னை முழுவதுமாய் ஆளுகை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திருவந்திற்காக ஆயத்தமாக இருக்கிறவர்கள்